பூத்து பக்கத்திலேயே திரு சேகர் பாபு அவர்கள் வந்து தன்னுடைய ஃபோனை வந்து ஒரு கத்தி மாதிரி காமிச்சு வேட்பாளருடைய வயிற்றில் வந்து வச்சு மிரட்டினார். அதோடைய ஃபுட்டேஜ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையில் வழக்கறிஞர்கள் வந்து தாக்கப்பட்டு கொலை மிரட்டல் கொடுத்துட்ருக்காங்க திமுக, திரு மா சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர் அவர்கள். அதுக்கப்புறம் ரீசண்டாக ஸ்ரீரங்கத்தில் சகோதரர் ரமேஷ் அவர்கள் வேட்பாளர் உடைய அலுவலகம், தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகம் எரிக்கப்பட்டுச்சு, எல்லா பேனரும் கிழிக்கப்பட்டுச்சு. முக்கியமாக எங்களுடைய தலைவருடைய பேனர்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து கிழிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து திமுக தன்னுடைய தோல்வியினுடைய அச்சத்தில் எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டுறதும் ஆஃபீஸை வந்து கொளுத்துறதும், இந்த மாதிரியான ஒரு தோல்வி பயத்தை திமுக வந்து வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணியாமல் உறுதியாக எங்களுடைய ஜனநாயக கடமையை மக்களோடு சேர்ந்து எங்களோட பணியை செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மேடத்தை சந்தித்தோம், சிவனானந்த் சார் சந்தித்தோம். அதில் எங்களோட கோரிக்கை என்னென்னா, முக்கியமாக 62 கவுண்டிங் சென்டர்ஸ் இருக்குது. 62 கவுண்டிங் சென்டர்ஸ்லையும் யார் கவுண்டிங் ஏஜென்ட்டோ அவங்கள மட்டுமே அலோவ் பண்ணணும், நம்பர் 1. நம்பர் 2, கவுண்டிங் சென்டர்ஸாக இருக்கக்கூடிய காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே கட்சிக்காரர்கள் 1000-2000 பேர் கூடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. அப்போ லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே, அதாவது அனைத்து சென்டர்ஸுக்கும் வெளியே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு, 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எந்த விதமான கூட்டமோ எந்த விதமான கட்சிக்காரர்களுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ கவுண்டிங் சென்டர் பக்கத்தில் இருக்கவே கூடாதுங்கிறத நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். அனைத்து கட்சியோடைய தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி யாருமே கவுண்டிங் சென்டர் கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கவுண்டிங்கை உள்ளே வந்து பாதிப்புக்குள்ளாக்கும். லைலா காலேஜுக்கு வெளியே பப்ளிக்கோட மூவ்மெண்ட் வந்து டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. அதுமாரி குயின் மேரிஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ரோட்டில் 2000, 3000, 5000 பேர் இருந்தோம்னா அது வந்து பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் திமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் உள்ளேருந்து தகவல் கொடுத்து ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவுண்டிங் சென்டர்ஸுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணோம். இது வந்து பப்ளிக்குக்கும் சரி போக்குவரத்துக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஈவினிங் 6 மணிக்கு மேலே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அந்தந்த கட்சியில் போய் அவங்க வந்து தொண்டர்களோடு வந்து கொண்டாடலாம். ஸோ இதை வந்து தமிழக வெற்றி கழகம் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது, கவுண்டிங் வந்து நேர்மையான முறையில் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நம்பர் 1. நம்பர் 2, ஒவ்வொரு ரவுண்டும் எண்ணி முடிக்கப்படும் பொழுது அப்பொழுதே வந்து அதுக்கான ரிசல்ட்டை சொல்லணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கடைசி ரவுண்டில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அது இது வரைக்கும் நாங்கள் கடைப்பிடிக்கிறதா பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம், பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க, மேடம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போஸ்டல் ஓட்ஸில் வந்து நிறைய லெட்ஜர் இல்லாமல் வந்து போஸ்டல் ஓட்ஸை வந்து கொண்டு வர பார்க்குறாங்க. நாங்கள் சொல்லியிருக்கோம் வேட்பாளர்களுக்கு வந்து லெட்ஜர் காப்பியோட போஸ்டல் ஓட்ஸை வந்து கொடுக்கணும். லெட்ஜர் காப்பியில் என்னென்னலாம் இருக்கோ அந்த போஸ்டல் ஓட்டை மட்டுமே வந்து கணக்கில் எடுத்து எண்ணப்படணும்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 கோரிக்கையை தான் வச்சுருக்கோம். திருச்சியில் வந்து யார் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆஃபீஸ் எரிச்சாங்களோ, யார் உண்மையாக எரிச்சாங்களோ அது காவல்துறைக்கு தெரியும். அவங்கள கண்டுபிடிச்சி கைது செய்யணுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பெயரளவுக்கு கண் துடைப்புக்காக கைதை வந்து நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் வச்சுருக்கோம்.
இந்த 3 கோரிக்கையும் உடனடியாக வந்து சரி செய்ய சொல்லியிருக்கோம். அதில் முக்கியமான கோரிக்கை 1 கிலோமீட்டருக்கு யாருமே எந்த கட்சிக்காரர்களும் கவுண்டிங் சென்டர் கேட்டுக்கு வெளியே நிற்கக்கூடாதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் சரி, கவுண்டிங் வந்து அமைதியான முறையில் நடக்கிறதுக்கும் சொல்லியிருக்கோம். இதுதான் இன்னைக்கு மேடம் கூட டிஸ்கஷன் பண்ணுவோம். எனி கொஸ்டின்ஸ்? இல்லை, கவுண்டிங் சென்டருக்கு வெளியே பொதுவாக வந்து கூட்டங்கள் கூட வந்து அனுமதிச்சிருக்காங்க. ஸோ இந்த தாட்டி வந்து கவுண்டிங் சென்டருக்கு வெளியே வந்து நம்ம யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க லைலா காலேஜில். அது வந்து கேட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் யாருமே வந்து எந்த குரூப் எந்த கட்சிக்காரங்களும் ஒரு குரூப்பாக வந்து 1000-2000 பேர் வந்து கூடாத இருக்க வரைக்கும் கவுண்டிங் சென்டர்ஸில் எந்த பிரச்சனை இருக்காது. அதை வலியுறுத்தியிருக்கோம். உடனடியாக அவங்க வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். இல்லை, இது நாங்கள் வலியுறுத்தினது தான். கவுண்டிங் சென்டரில் கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் தவிர யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. QR கோடை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். மாநில ஊழியர்கள் மேற்பார்வையாளர் நீக்கணும்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு வந்துருக்கு. அவங்க மம்தா போட்ட கேஸ் வந்து சொல்லிட்டு அது மாநில அளவில் பணியாற்ற அலுவலர்கள் அனுமதிக்கணும். இல்லை, இன்றைக்கி ஆர்ஓஸ் எல்லாமே மாநில அளவில், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் அந்த இஷ்யூஸ் அவங்க ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான ஒரு தேர்தலை வந்து நடத்தணும். கண்டிப்பாக மம்தா பானர்ஜி மேடமுடைய குரலுக்கு நாங்கள் வந்து செவிசாய்க்கிறோம். தேங்க்யூ. சுரேல்